அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பிஃபோர் தட் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஜியோகிராஃபிக்கல் ஸ்பெஷலைசேஷன். ஸோ ஜியோகிராஃபிக்கல் என்ன சொன்னால் அந்த நிலவியல் சம்பந்தமான அதை ஸ்பெஷலைசேஷனாக சிறப்பு தேர்ச்சி. அப்போது நிலவல் ரீதியாக சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கு. எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கண்ட்ரீஸ் அக்ராஸ் த வேர்ல்டு டிஃபர் சிக்னிஃபிகண்ட்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ், கேபிட்டல் எக்யூப்மெண்ட், மேன் பவர், டெக்னாலஜி அண்ட் லேண்ட் அண்ட் ஸோ ஆன். அதாவது உலக நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாட்டிலுமே அவங்ககிட்ட எல்லா வகையான இயற்கை வளங்களும் சரிங்களா, நேச்சுரல் ரிசோர்சஸ், கேபிட்டல் எக்யூப்மெண்ட் இந்த மூலதனம், மேன் பவர் மனித ஆற்றல், டெக்னாலஜி சரிங்களா, இது எல்லா வகையான லேண்ட் அண்ட் சோன் இது எல்லாமே சரியா எல்லாத்துக்குமே சரிபாதியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா கட்டாயம் இதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வேறுபடும். ஒரு நாட்டில் இது நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கும், ஒரு நாட்டில் மேன் பவர் இருக்காது, ஒரு கண்ட்ரியில் டெக்னாலஜி இருக்கும், இன்னொரு கண்ட்ரியில் லேண்ட்ஸ் போதுமான அளவு இருக்காது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்போது இந்த புவியியல் ரீதியாக எல்லா இடத்துக்கும் சமமாக செயல்பட செய்வது தான் இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இல்லைங்களா. சம் கண்ட்ரீஸ் ஆர் ரிச் இன் மினரல் ரிசோர்சஸ், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், மெட்டாலிக் ரிசோர்சஸ் அண்ட் ஸோ ஆன், வைல் சம் அதர் கண்ட்ரீஸ் மே possesses advanced technique of manufacturing, efficient working population, capital equipment and so on. ஸோ இந்த மாதிரி சில நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா கனிம அந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் சோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா கனிம வளங்களை பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கொண்டதாகும். வேறு சில நாடுகளில் உற்பத்தி தொழில்நுட்பம், மூலதனம் இந்த மாதிரியான கருவிகள் வந்து ஓரளவுக்கு பெற்றிருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் திறமையான மனித உழைப்பு இதெல்லாம் அதிக அளவில் கொண்டுள்ளதாகவும் ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து இருக்கு. ஆக ஒரு சில கண்ட்ரிஸ் ஓரளவுக்கு ஒரு சில சோர்சஸ் இருக்கும், ஒரு சில கண்ட்ரிஸ் இல்லாமலையும் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில சரிங்களா இந்த உலக நாடுகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அந்த மக்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைக்காக தன்னிடம் உபரியாக சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய கூட்ஸை வந்து சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய அந்த ரிசோர்சஸ் அந்த வளங்களை வந்து பற்றாக்குறையா எந்த நாட்டில் இருக்கோ அந்த நாட்டுக்கு வந்து பற்றாக்குறையா இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ல இந்த நேச்சுரல் சோர்சஸ் அதிகமா இருக்கிற நாடு மற்ற நாட்டுக்கு வந்து ஷேர் பண்ணிக்குது சரிங்களா. ஸோ இதுக்கு யார் வழிவகுது? இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் தான் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு இல்லைங்களா. ஸோ இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எல்லா நாட்டிலையுமே அந்த பொருளை வந்து பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் வந்து இல்லாமையே போயிடும் சரிங்களா. பாருங்க, இன்டர்நேஷனல் பிசினஸ் ரெக்வயர்ட் டு எக்ஸ்சேஞ்ச் தி சர்ப்ளஸ் ரிசோர்சஸ் ரிசல்டிங் ஃப்ரம் ஜியோகிராபிக்கல் ஸ்பெஷலைசேஷன் ஃபார் டெஃபிசிட் ரிசோர்சஸ் இன் அதர் கண்ட்ரீஸ். ஸோ எங்கே நேச்சுரல் ரிசோர்சஸ் அதிகமாக இருக்கோ, எந்த கண்ட்ரியில் நேச்சுரல் ரிசோர்சஸ் குறைவாக இருக்கோ அந்த நாட்டுக்கு வந்து இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மூலமாக தான் சரிங்களா ஷேர் பண்ணிக்கிறதுனால புவியியல் ரீதியாக சரிங்களா ஜியோகிராபிக்கல் ஸ்பெஷலைசேஷன். அப்போ எல்லா கண்ட்ரிலையும் ஒரே மாதிரியான அந்த சோர்சஸ் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடியது இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். செகண்ட் ஒன், ஆப்டிமம் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்களை வந்து முழுமையாக பயன்படுத்துவதற்கான ஒரு அரிய வாய்ப்பை வந்து இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. பாருங்க, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஆப்ரேட்ஸ் ஆன் ஏ சிம்பிள் பிரின்சிபல் தட் ஏ கண்ட்ரி which can produce more efficiently and trade the surplus production with the other countries has to procure what it cannot produce more efficiently. ஆக பன்னாட்டு வணிகத்தின் மூலமாக ஒவ்வொரு நாடுமே பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை வளங்களை வந்து முழுமையாக பயன்படுத்துவதற்காக உதவி செய்வதுதான் இந்த பன்னாட்டு வணிகம் இல்லைங்களா. ஸோ ஒவ்வொரு நாடுமே தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த இயற்கையாகவே அந்த இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் அமைந்திருக்கக்கூடிய அந்த வளங்களை வந்து பயன்படுத்தி அதிக பொருட்களை வந்து உற்பத்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. அப்ப அதிகமா உற்பத்தி பண்ணும்போது அதிகமா உற்பத்தி பண்ண முடியாம இருக்குது பாத்தீங்களா. This enables the countries to optimally utilize the scarce resources available with them. அப்போ இந்த மாதிரியான ரிசோர்ஸ்னா அது அதிகமா அதிகப்படியான பொருட்களை வந்து உற்பத்தி செய்ய முடியாத அந்த நாடுகளோடு என்ன பண்ணுதுன்னா அந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மூலமாக என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஷேரிங் வந்து பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுகிறது. அப்போது நேச்சுரல் ரிசோர்சஸ் ஒரு இடத்துல அதிகமாக இருந்தாலும் இன்னொரு இடத்துல இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அந்த அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் ரிசோர்சஸ் கிடைக்கக்கூடிய இடத்துல அதிக அளவில் பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி
எங்கே பற்றாக்குறையாக இருக்கோ அந்த நாட்டுக்கு வந்து அந்த அவங்க மேனுஃபேக்சர் குறைந்த விலையில் மேனுஃபேக்சர் பண்ண அந்த பொருளை வந்து இல்லாத நாடுகளுக்கு வந்து இன்டர்நேஷனல் மூலமாக சப்ளை பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அது செகண்ட் அட்வான்டேஜ். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மூலமாகத்தான் பொருளாதாரம் வந்து நல்லபடியாக ஒரு வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணலை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கட்டாயம் நாட்டுடைய பொருளாதாரம் வந்து பெரிய அளவில் ஒன்றும் டெவலப்மெண்ட் இருக்காது. ஸோ இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மூலமாக எக்கனாமிக்கும் வந்து டெவலப் ஆகுது. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஹெல்ப்ஸ் தி டெவலப்பிங் கண்ட்ரீஸ் greatly in achieving rapid economic development by importing machinery, equipment, technology, talent and so on. ஸோ இந்த வளரும் நாடுகள் பார்த்தீங்கன்னா அவங்களிடம் இருக்கக்கூடிய அந்த மெஷினரிஸ், டெக்னாலஜி, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இறக்குமதி செய்வதன் வாயிலாகத்தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விரைவான பொருளாதார வளர்ச்சி வந்து அடைவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நாம் இம்போர்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறது மூலமாக தான் நாட்டுடைய பொருளாதாரம் வந்து வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டேலண்டாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே எந்த அளவுக்கு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி அதன் மூலமாக தான் நாட்டுடைய பொருளாதாரம் வந்து வளர்வதற்கான வாய்ப்பு. ஸோ இது எல்லாமே இல்லை அப்படின்னா நம்ம கட்டாயம் வந்து நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதாரம் வந்து வளருமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சைனா, இந்தியா, பிரேசில் அண்ட் சவுத் கொரியா which were once slower in their economic development are achieving faster economic development due to international business. ஸோ இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீனா, இந்தியா, பிரேசில், தென்கொரியா இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குறைவான பொருளாதார வளர்ச்சியிலிருந்து அதிக அளவிலான பொருளாதார வளர்ச்சிக்கு அடைவதற்கு காரணமே என்ன அப்படின்னா இந்த பன்னாட்டு வணிகம் மூலமாக தான். ஓகேங்களா? ஈவன் the developed countries like Japan, USA, UK, etc. have achieved remarkable economic progress through the import of raw materials and export of manufactured goods. அடுத்தது இந்த அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான் இந்த மாதிரியான நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மூலமாக தான் அந்த ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இறக்குமதி செஞ்சு அந்த முடிவீட்டு பொருளாக வந்து ஏற்றுமதி செஞ்சு இந்த பொருளாதார வச்சு அந்த ரா மெட்டீரியலை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக தான் எக்ஸ்போர்ட் ஆஃப் அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறது மூலமாக தான் விரைவான பொருளாதார வளர்ச்சி வந்து அடைவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ன்றது என்ன? நம்மக்கிட்ட இல்லாத அந்த டெக்னாலஜியை ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணி அதை நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய நாட்டினுடைய அந்த மேனுஃபேக்சர் பண்ணி அதன் மூலமாக நம்ம அந்த கூட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நம்மளுடைய எக்கனாமிக் வந்து டெவலப் ஆவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. சரிங்களா? அடுத்தது ஜெனரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அந்த வேலை வாய்ப்பை வந்து இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸும் ஏற்படுத்தி கொடுக்குது. அது எப்படியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஜெனரேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் by assisting the expansion and growth of agricultural and industrial activities. இந்த பன்னாட்டு வணிகம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேளாண் மற்றும் அந்த தொழில்துறை சார்ந்த அந்த வளர்ச்சியின் மூலமாக இதெல்லாம் விரிவடைகிறதுனாலவும் வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. பாருங்க, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஜெனரேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருக்கு? அசிஸ்டிங் எக்ஸ்பான்ஷன் அண்ட் growth ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதெல்லாம் அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு இதெல்லாம் வளர்றதுனால என்ன நமக்கு கிடைக்குது? நல்ல வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. இது இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ப்ரொவைட்ஸ் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் டு தோஸ் பீப்புள்ஸ் who are hired by export and import firms and generates indirect employment. ஸோ இது மாதிரி நேரடியான வேலை வாய்ப்பும் கூட ஏற்படுத்தி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜெனரேட்ஸ் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட், மறைமுகமான வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்குது இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். அது எப்படி? டு நம்பர் ஆஃப் இன்டர்மீடியரி ஃபர்ம்ஸ் லைக். ஸோ ஒரு சில இடைத்தரகர்கள் மூலமாக மறைமுகமான வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி யாருக்கெல்லாம்? கிளியரிங் அண்ட் ஃபார்வேர்டிங் ஏஜென்ட்டுக்கு. அடுத்து இந்தியன் ஹவுசஸ், டிரான்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன்ஸ், அவுட்சோர்சிங் ஏஜென்சிஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மறைமுகமாக இந்த ஆர்கனைசேஷன்ஸ், இந்த ஏஜென்சிஸ்க்கெல்லாம் இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வந்து வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. ஓகேங்களா? அடுத்தது ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு எதை சொல்லுவோம்? மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. பாருங்க, ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் the citizens of the country can buy more variety of goods and services which cannot be produced cost effectively within the home country. ஸோ இந்த பன்னாட்டு வணிகத்தின் மூலமாக தான்
உள்நாட்டில் உற்பத்தி செய்ய முடியாத பல்வேறு விதமான அந்த பொருளை வந்து வெளிநாட்டிலிருந்து வாங்கி பயன்படுத்தப்படுகிறது இல்லைங்களா. ஸோ நம்ம நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ண முடியாத பொருள் நம்ம வேற கண்ட்ரிலேருந்து வாங்கி நம்ம பயன்படுத்த முடியுது. இதனால திஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அமாங் தி கண்ட்ரிஸ் என்ஹான்சஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள். ஸோ நாடுகளுக்கிடையே இந்த சரக்கு பரிமாற்றத்தினால மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. சரிங்களா. ஸோ எல்லா பொருளும் நம்ம கண்ட்ரிலேயே கிடைக்கும் அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை இல்லைங்களா. ஸோ அப்போ ஃபாரின்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் தான் ஏற்படுத்தி கொடுக்குது. நெக்ஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவலைசேஷன். ப்ரைஸ் ஈக்குவலைசேஷன் அப்படின்னு என்ன சொல்வது, அந்த விலையை வந்து சமநிலைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஏற்படுத்தி கொடுக்குது. அது எப்படி ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஹெல்ப்ஸ் டு ஸ்டெபிளைஸ் தி prices of various commodities which are fluctuating on a daily basis in the world market. இந்த வேர்ல்டு மார்க்கெட்டில் தினந்தோறும் அந்த விலை மாற்றம் ஏற்படக்கூடிய அந்த பல்வேறு பொருளினுடைய விலையை வந்து பன்னாட்டு வணிகம் தான் என்ன இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் தான் என்ன பண்ணுது, சமநிலைப்படுத்துது. சரிங்களா. எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது whenever the price of a commodity rises sharply in a particular country, அதாவது ஒரு நாட்டில் அந்த பொருளுடைய விலை வந்து உயருது அப்படின்ற சுச்சுவேஷனில் தி சேம் கமாடிட்டி இஸ் இம்போர்ட்டட், அதே மாதிரியான அந்த பொருளை வந்து அந்த நாட்டில் இறக்குமதி பண்ணுறதுனால ஃப்ரம் சம் ஒன் ஆஃப் அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ் டு ப்ரிவென்ட் திஸ் ஷார்ப் ப்ரைஸஸ் இன் த ஹோம் கண்ட்ரி. ஸோ ஒரு நாட்டில் ஒரு பொருள் வந்து பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது வேறொரு நாட்டில் அந்த பொருள் வந்து கிடைக்கும் பொழுது அந்த நாட்டிலேருந்து அந்த பொருளை வந்து எங்கே பற்றாக்குறைக்கோ அந்த நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணுறது மூலமாக இப்போ என்ன ஆகுது, அந்த பொருள் அந்த நாட்டில் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய அந்த பொருளுடைய விலை ஏற்றமடையாமல் சமநிலையாக படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது யார், இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் தான். ஓகேங்களா. ஸோ thus international business prevents violent fluctuations of prices of various commodities and helps maintain prices of various commodities at stable level in each and every country. ஸோ எல்லா நாட்டிலையுமே விலையை வந்து ஒரு ஈக்குவலைசேஷனாக வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் தான் ஏற்படுத்தி கொடுக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராஸ்பெக்ட் ஃபார் ஹையர் ப்ராஃபிட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதிக லாபத்திற்கான ஒரு வாய்ப்பையும் கூட இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஏற்படுத்தி. அதே எப்படி இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஹெல்ப்ஸ் the firms which produce goods in excess to sell them at relatively higher price to various countries in the international market. இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மூலமாகத்தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியாபாரம் செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பொருளை வந்து உற்பத்தி செய்து அதிக விலைக்கு விற்பதன் வாயிலாகவும் அது நாட்டுடைய பொருளாதாரம் வந்து மேம்படையும் செய்யுது. அதே மாதிரி அதிக விலையை வச்சு விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் வந்து திஸ் எனேபிள்ஸ் them earn higher profit. ஸோ அதிக விலைக்கு வச்சு விற்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் தான் ஏற்படுத்தி எங்கே பற்றாக்குறையாக இருக்கும் அந்த நாட்டில் கொண்டு போயிட்டு அந்த பொருளை வந்து கொடுக்கறதுனால அதிக விலைக்கு வச்சு விற்றாலும் கூட அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. சரிங்களா. அடுத்தது கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அப்படின்னா எதை சொல்லுவோம், அந்த முழு திறனையும் வந்து எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் enables the firms across the country to sell their goods and services on a large scale in the international market. இந்த பன்னாட்டு வணிகம் இன்டர்நேஷனல் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் அதிக அளவில் வந்து சரக்கு மற்றும் பொருளை வந்து இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் விற்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட். ஓகேங்களா. தென் as a result இதன் விளைவாக their machinery and equipments are used to their full capacity. ஸோ இதன் மூலமாக தான் அந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அந்த மிஷினரிஸும் அந்த டெக்னாலஜியும் முழுமையான அளவில் வந்து பயன்படுத்தவும் முடிகிறது. In short, very prospect of selling goods in international market besides selling the goods in home market keeps the machineries, tools, equipment and factory fully engaged all through the year. ஸோ இந்த அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறது வாயிலாக தான் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த விலையில் அந்த மூலப்பொருட்களை வந்து வாங்கி அதை உற்பத்தி செஞ்சு இதனால் அதிக லாபம் வந்து கிடைப்பதற்கான ஒரு இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மூலமாக ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி. சரிங்களா. ஸோ இந்த உள்நாட்டு வியாபாரத்தை விடையும் இந்த பன்னாட்டு வணிகத்தின் மூலமாகத்தான் அந்த நாட்டினுடைய தொழிற்சாலை ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு செய்யப்படுது. அதாவது
இப்போ இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நாம மேனுஃபேக்சர் பண்ண பொருள் எல்லாமே வந்து சேல் ஆகுமா அப்படின்னா ஏற்படாது. எல்லா பொருளும் வந்து எல்லா குட்ஸும் வந்து சேல் ஆகாது. ஸோ இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இருக்காதா கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ண முடியுது ஆல்தோ இயர். ஸோ அந்த ஃபுல்லி என்கேஜ்டு ஆல் த்ரூ தி இயர், முழு வருடமும் அந்த நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டே இருக்க நம்ம ஏற்றுமதியும் பண்ணுறதுனாலையும் உள்நாட்டில் வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்ததுனால ஸோ அந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அப்படிங்கிற அந்த முழு திறனையும் நம்ம சிறப்பாக வந்து பயன்படுத்த முடியுது. சரிங்களா? ஸோ த்ரூ இந்த மிஷினரிஸ், டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரி ஃபுல்லி என்கேஜ். ஸோ எல்லாமே நான் பர்ஃபெக்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்க நாம கரெக்டாக கண்டினியூஸாக அந்த மேனுஃபேக்சரும் பண்ணிகிட்டே இருக்க முடியுது. கூட்ஸ் எங்குமே தங்காமல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் தான். சரிங்களா? ஸோ அதை தான் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அப்படின்றான். அடுத்தது இன்டர்நேஷ்னல் பீஸ். ஸோ இந்த பன்னாட்டு நாட்டினுடைய இந்த இன்டர்நேஷ்னல் மூலமாக இந்த பன்னாட்டு அளவில் ஒரு அமைதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். அது எப்படி அமைதியை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னா, அதாவது ஒரு கண்ட்ரியில் கூட்ஸ் இருக்கும், ஒரு கண்ட்ரியில் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ சப்ளை பண்ணுறதுனால எல்லா நாடுகளுக்கும் சமமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுறதுனால ஒரு அமைதியான ஒரு நிலைப்பாட்டை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். பாருங்க, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மேக்ஸ் countries across the world become interdependent while these countries are independent in their functioning. இந்த உலக நாடுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியே இருந்தாலும் இயங்கிட்டு இருந்தாலும் இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மூலமா மற்ற நாடுகளை வந்து சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் கூட உருவாகிறது இல்லைங்களா? ஸோ திஸ் ஃபெசிலிட்டிஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கல்ச்சர், ஐடியாஸ் அண்டு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையினால அந்த கலாச்சாரம், பண்பாடு, அந்த புரிந்துணர்வு, பரஸ்பரமாக இருக்கக்கூடிய அந்த புரிந்துணர்வு போன்றவற்றை வந்து பரிமாறிக்கொள்ளவும் உதவுது. சரிங்களா? ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி அந்த கல்ச்சர், ஐடியா இதெல்லாமே வந்து நம்ம பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஏற்படுத்தி கொடுக்குது. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்குது. இட் develops and strengthens culture and social relations among the people of different countries. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னாட்டு வணிகம் மூலமாக உலக மக்களுடைய அந்த கலாச்சார சமூக உறவுகளை வந்து வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பும் வந்து இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் தான் ஏற்படுத்தி கொடுக்குது. சரிங்களா? தென் ஆல் திஸ் கலெக்டிவ்லி கான்ட்ரிபியூட் டு மெயின்டைன் இன்டர்நேஷனல் பீஸ். ஆக இந்த ஒட்டுமொத்தமாக உலக அமைதிக்கும் வந்து வழிவகுப்பதே இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் தான். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம கலாச்சாரத்தையும் கூட பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் வந்து இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. சரிங்களா? ஸோ இதனால என்ன ஆகுது, அந்த உலக அமைதி இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மூலமா அந்த அமைதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கவும் செய்கிறது இந்த இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். ஓகேங்களா?